ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லற எப்படி இருக்கீங்க? இப்போ தரமான சூப்பரான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் எல்லாரும் ரொம்ப முடியாமல் அப்படியே டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. காரம் சோறு இல்லைங்க, சோறுக்கு பதில் வெறும் கஞ்சி தாங்க ஊற்றுறாங்க. அந்த கஞ்சியில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டாவது டாஸ்க், நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்துட்டு சூப்பராக வந்து சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணாங்க. பட் ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு, ஏன்னா வேறு மாதிரி முடிஞ்சிச்சு ரிசல்ட். ஸோ இன்றைக்கி இப்போது ரெண்டாவது டாஸ்க் ஆரம்பிக்குது. அந்த டாஸ்க்கு பேர் தொப்பி தொப்பி. இந்த டாஸ்க்கு வந்து 3 ரவுண்டாக நடக்க போகுது. இந்த தொப்பின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நடுவில் தொப்பி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் கிளம்பி இறங்குவாங்க. யார் ஃபஸ்ட்டு தொப்பி எடுத்துகிட்டு ஓடுறாங்களோ ஓடிடலாம். அவங்க அதாவது எங்கேருந்து போனாங்களோ அங்கேருந்து போயிட்டு தொப்பி எடுத்து திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆனால் தொப்பி எடுத்து போடுறது மட்டும் கிடையாது, இவங்க தடுக்கவும் செய்யலாம். தடுத்து அந்த தொப்பி எடுத்து இவங்க மண்டையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்க மாட்டிட்டு திரும்ப அவங்க இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வின்னு. ஸோ அடியில் முடியாமல் இருந்தால் சர்ரா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக தீபாவளி டைமில் கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சப்போஸ் தொட்டுட்டா அவுட்டு. ஆனால் இங்கே தொப்பியை பிடுங்கி மாட்டிக்கிட்டு போனோமா, சும்மாவே இங்கே சண்டை போடுவாங்க. இதில் இது வேறையா, ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதை புரிய வைக்கிறதுக்கு பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி சொல்லும் போதே புரிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. சரிங்க சார், ஆமாங்க சார், அவங்க தொப்பி எடுத்து போடலாமா சார்? போடணும், அதானே கேமு. ஆமாம் சார். போட்டுட்டதுக்கப்புறமா போட்டாவே வின்னா சார்? இல்லை சார். போட்டதுக்கப்புறமா அவங்க தடுப்பாங்க. ஓ, தடுத்தா ஓகேவா சார்? இல்லை சார். தடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடணும் இப்படின்னு மாறி அவர் சொல்லி டென்ஷன் ஆகிட்டாப்லாம். என்னத்தான் சொல்ல. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இவரை தான் இவரை பிக் பாஸ்குள்ளே வச்சிங்கன்னா இவர் இப்படி தான் பண்ணுவார். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.